எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வைகாசி மூல நட்சத்திரம். இந்த நாள் வந்து 4 நாயன்மார்கள் முக்தி அடைந்த நாள். திருஞான சம்பந்தர், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார். இந்த 4 பேருக்குமே முக்தி கொடுத்த ஸ்தலம் வந்து ஆச்சாள்புரம், அதாவது நல்லூர் பெருமணம். இது வந்து சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்தலம். திருஞான சம்பந்தர் பார்வதியினிடமிருந்து பால் அருந்தி அங்கே வந்து நிறைய பாடல்கள் பாட ஆரம்பித்தார் இல்லையா, தோடுடைய சிவன் அப்படின்னு சீர்காழியில். இப்படி இவர் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் போய் நிறைய பாடல்கள்லாம் பாடுறார். இவருடைய பாடல்களுடைய மெய்மருந்து அவர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிற வந்து இவருடைய பாடல்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணிசைத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்களுக்கெல்லாம் பண்ணிசைத்து கொடுக்குறார். அப்படிப்பட்ட சிறந்ததொரு இவரோட கூடவே இவர் எந்த ஊருக்கெல்லாம் போவாரோ கூடவே இவர் போவார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அப்படி போகும்போது தர்மபுரத்தில் போகிறார். இப்போ தர்மபுரத்தில் இருக்கிறவாள்லாம் அவருடைய திருநீலகண்டருடைய தோழர்கள்லாம் என்ன சொல்றா, நீ நல்லா பண்ணி இசைக்கிற, பண்ணுன்னா உன்னோட யாழில் போடுற, அதனால தான் வந்து ஞானசம்பந்தர் நல்ல பாட்டெல்லாம் பாடுறார் அப்படின்னு. உடனே ஞானசம்பந்தர் இதை கேட்டு, அப்படியா, சரி நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு வந்து இவர் இசை அமைக்கட்டும், அவருடைய யாழில் வந்து இசை அமைக்கட்டும் அப்படின்னார். இவர் ஒரு பாட்டு பாடுறார். மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடலை எப்படின்னாக்கா மடக்கி அதில் பாடுவோம். அது வந்து நான் ஒரு லைன் வரும், அதுக்கு அடுத்த லைன் வந்து நடை உடை மலை மகள்னு இருக்கும். அந்த நடை உடை மலை மகள்லேயே 4 தடவை மடக்கி பாடுவார். அது மாதிரி ஒவ்வொரு 2வது லைன், 4வது லைன், 6வது லைன், 8வது லைன் இன்னொன்று இப்படி மடக்கி பாடின உடனே இவரால் பண்ணி இசைக்கவே முடியல, அப்படியே நின்று போயிடுது அவருக்கு அவருடைய யாழ். அப்போ அந்த கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறான், ஞானசம்பந்தரே தயவு செய்து எங்களை மன்னிச்சுடுங்க, உங்களுடைய இசைத்திறமை தெரியாமல் நாங்கள் வந்து பேசிட்டோம், திருநீலகண்ட யாழ்ப்பாணரோட உங்களுக்கு தான் பண்டிசையெல்லாம் தெரியும், எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றார், அப்படி இல்லை, இந்த பண்ணு நம்மளுக்கு எப்படி தெரியணும், அதுக்காக தான் நான் இந்த பண்ணே புதுசாக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன பண்ணுனாக்கா, அந்த பண்ணுக்கு பேர் வந்து யாழ்மூரி அப்படின்ற ஒரு பண். யாழ்மூரின்ற பண், அந்த பண் வந்து இப்போ தற்காலத்தில் நம்ம வந்து அட்டானா அப்படின்ற ராகத்தில் பாடிட்டு இருக்கோம். ஆனால் யாழ்மூரி தான் இந்த அட்டானனுடைய தாய் ராகம், அதாவது நம்மளுடைய தமிழ் பண்ணில் இசைக்கப்பட்ட ராகம் அது. அப்படிப்பட்ட சிறந்ததொரு. அப்படி இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவரோட கூடவே எல்லா ஊருக்கும் சென்று யாழ் இசைத்து இவருடைய பண்ணையெல்லாம் கொடுக்குறார். அப்படி இருக்கிற அவரும் இந்த நல்லூர் பெருமண்டத்தில் இவரோட சேர்ந்து முக்தி அடைகிறார். அப்புறம் முருகநாயனார் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன இருக்காரு, அவர் வந்து சிவபெருமானுக்கு வேண்டிய பூக்கள் எல்லாம் காலையே பிரிச்சுடுவார். அதாவது காலையில, அதாவது பனி படர்ந்திருக்கும் பொழுது அந்த டயத்திலேயே போய் பறிச்சுட்டு வருவார். பறிச்சுட்டு வந்து அதை தொடுத்து ஒவ்வொரு விதமான மாலைகள் இருக்கு, நிறைய டைப் மாலைகள். காலைக்கு ஒரு மாலை, அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒரு மாலை போடுறது, அப்புறம் 12 மணி இதுக்கு உச்சிக்காலத்துக்கு ஒரு பூஜைக்கு ஒரு மாலை, அப்புறம் சாயங்கால பூஜைக்கெல்லாம் ஒரு மாலை, இரவுக்கு ஒரு மாலை, இப்படி நிறைய விதமான மாலைகள் எல்லாம் போடுறாரு. இதெல்லாம் கேட்டவுடனே ஞானசம்பந்தருக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பக்தியுடைய ஒரு நாயனாரை நம்ம பார்த்ததுலேன்னு அவரோட ரொம்ப நெருங்கி பழகிறார். இப்போ முருகநாயனாருக்கும் இவருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. இவரோட இவரோட சேர்ந்து போறார். இப்படிலாம் இருக்கும் பொழுது இன்னொரு நாயனார் சொன்னேன் இல்லையா, திருநீலநக்க நாயனார். அவர் வந்து எந்த ஊர்ல இருக்காரு, திருச்சாத்தமங்கை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கார். அங்க வந்து அவர் வந்து சிவபெருமானுடைய சந்நிதியில இருந்து எல்லாம் உதவி செய்வார். அவருக்கு தொண்டெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார். கோவில் வந்து மெழுகிறது, பிழைகிறது, அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்றது எல்லாமே பண்றாரு. இப்போ ஒரு நாளைக்கு இந்த சுவாமிக்கு இவர் வந்து அர்ச்சனை பண்ணி எல்லாம் முடிக்கும் பொழுது அந்த மேல சிவலிங்கத்து மேல ஒரு வந்து சிலந்தி பூச்சி வந்துடுது. உடனே இவருடைய மனைவி பார்க்குறான், ஐயோ சிவலிங்கத்து மேலே ஒரு பூச்சி வந்துட்டு சிவபெருமானுக்கு கஷ்டம் ஆகிடுன்னு வாயால் ஊதியா எடுக்கிறான் இந்த சிலந்தி பூச்சியை. உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது திருநீலக்க நாயனாருக்கு. என்ன நினச்சிருக்கே, சிவபெருமான் மேலே உன்னுடைய வாயில் இருக்கிற எச்சல் பட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ இனிமேல் என்னோட இருக்கக்கூடாது, நீ இந்த இடத்த என்னோட வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்றார். உடனே இவர் மனைவி என்ன செய்யறது தெரியாத வீட்டை விட்டு போயிடுறான். அப்புறம் இவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு படுத்து தூங்கும் பொழுது இரவுல சிவபெருமான் கனவுல வர்றார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னுடைய மனைவி செய்தது ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு ஏதாவது ஒரு குறை வந்தா எப்படி அதை போக்குறதுக்கு செய்வா, அந்த மாதிரி ஒரு நினைவுல தான் அவன் எனக்கு செஞ்சாலே ஒழிய வேற எந்த விதமான இது இல்லை. நீ நினைச்சிட்டு இருக்க, அவருடைய வாயினுடைய எச்சல் பட்ட இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் என்னுடைய சிவலிங்கத்துல கொப்பளங்கள் இருக்கு, அவ்வளவு கொடுக்கு, அந்த இடம் மட்டும் நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் முடிச்சு பார்த்தோடனே, ஐயோ நம்ம தப்பு செஞ்சு விட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ரொம்ப ஃபாஸ்டா போறார். சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை போய் பார்த்தா அது ஃபுல்லா இந்த அம்மை
இந்த தாயார் திருநீலக்க நாயருடைய மனைவி ஊதினாளுடைய வாயால அந்த இடத்துல மட்டும் ஒண்ணுமே ஆகலை, மற்ற இடம் ஃபுல்லா கொப்பளங்களா இருக்கு. உடனே சிவனுடைய கார்ல விழுந்து வணங்கி, சிவபெருமானே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியாரை கூட்டிட்டு வந்து சிவபெருமானை வணங்கிய உடனே அந்த சிவலிங்கத்தில் இருக்கிற எல்லா விதமான இதுவும் போயிடுறது, அந்த கொப்பளங்கள் எல்லாம். அதனால இப்படிப்பட்ட ஒரு நாயன்மாருடைய சிறப்பு தெரிஞ்ச உடனே திருஞான சம்பந்தர் இவருடைய நல்ல நட்பாக இருக்கார். இப்ப 4 பேரும் சேர்ந்து இந்த ஊருக்கு வராங்க. அப்ப அந்த ஊருக்கு வரும்பொழுது சிவபெருமான் என்ன ஆணையிடுறார்? திருநீலக்க நாயனார் தான் ஒரு அந்தனர், அவரை தான் வந்து திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றார் அவருடைய கனவுல. அப்படியே ஆகட்டும்னு அவரும் அவருடைய மனைவி அங்கே வராங்க. இதுக்கு எங்க ஆச்சாரபுரத்துக்கு நல்லூர் பெருமணம் வந்து அங்க வந்து கல்யாணம் நடக்க போறது. அதுக்கு முதல் நாள் வந்து இவருக்கு யாரு ஞான சம்பந்தர் சொல்றார் இதுல சிவபெருமான்கிட்ட, சிவபெருமானே எனக்கு இந்த கல்யாண சடங்கெல்லாம் வேண்டவே வேண்டாம், நான் வந்து உன்னுடைய பாதத்துல வந்து அடையணும்னு இருக்கேன், எனக்கு இப்ப திருமணம் செய்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்ற. அப்ப அவர் சொல்றார், உன்னுடைய தந்தையார் வந்து தன்னுடைய வழி வழியாக வர வேண்டும் என்பதற்காக அவன் கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறாரு, அதனால நீ கல்யாணம் செஞ்சுக்கோ, முன்ன வந்து நானே எப்ப அழைத்துக் கொள்ள வேண்டுமோ அப்ப அழைத்துக் கொள்வேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சரி சொல்லிட்டு அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறார். அடுத்த நாளை காலையில திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம். நம்ம திருநீலக்க நாயனார் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதெல்லாம் முடிஞ்ச உடனே எங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்கா. அந்த டயத்துல சிவபெருமான் அசிரீரியா சொல்றாரு, இங்க ஒரு ஜோதி இப்ப வரப்போறது சிவலிங்கத்திலேருந்து, அந்த ஜோதியில இந்த கல்யாணத்துக்கு எல்லாருமே ஐக்கியமாகி சிவபதவி அடையலாம் அப்படின்றார். உடனே நந்தி பெருமான் சொல்றார், நந்திய பெருமானே எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வாங்க அப்படின்றார். அதனாலதான் இந்த நாள்ல வந்து திருஞான சம்பந்தர், திருநீலக்க நாயனார், முருகன் நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அதை தவிர இந்த திருமணத்துக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் அன்னைக்கு வந்து மோட்சத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நாள் இது. ஒருத்தர் 2 பேர் நமக்கு தெரிஞ்ச 4 நாயன்மார்கள் பேர் தெரியும், ஆனா மற்ற அந்த ஊர்ல இருந்த அத்தனை பேருக்கும் அந்த நந்திய பெருமாள் எல்லாரையும் அந்த ஜோதியில சிவனுடைய ஜோதியிலே கலக்க சொல்லி அந்த மாதிரி செய்யறாங்க. அதே மாதிரி விசேஷம் இன்னைக்கும் அங்க நடக்கிறது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோம் அங்க ஆச்சாள்புரத்துல, இந்த நல்லூர் பெருமணத்துல. அப்படிப்பட்ட ஒரு சிறந்தது ஒரு ஸ்தலம், ரொம்ப நல்ல ஸ்தலம், எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலமாக இருக்கு. அந்த கடைசி நேரத்தில் அவர் பாடினார் இல்லையா திருஞான சம்பந்தர் ஒரு பாடல், முக்தி பாடல், அந்த பாடல் மட்டும் நம்ம இப்போ கேட்கலாம். கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏகவல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே சிந்தையால் மகிழ்ந்து ஏகவல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. இந்த பாடல் நீங்க கேட்டனா எப்படி இருக்கு பாருங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் லைன், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிர்ப்பது அப்படின்னு. காதலாகி நம்ம இப்ப ரீசெண்ட் காலத்துல இந்த காதல்ன்ற பேரை வச்சுக்க கூடாது. நம்ம காதல்னா உண்மையான அன்பு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சிவனை நம்ம தொடரும் அப்படின்றத சொல்ற. கசிந்து கண்ணீர் ஓதுவார் யாரு? எல்லாரும் ஓதுறவா யாரெல்லாம்? நம்ம இந்த மாதிரி பாடுறவா எல்லாரையுமே. நன்னெறிக்கு உய்விக்கிறது எதுன்னு கேட்கிறாரு. எந்த இது நம்மளை வந்து நன்னெறிக்கு கொண்டு செல்வது எது அப்படின்னா, வேதம் 4 மெய்ப்பொருளாவது. வேதம் 4 மெய்ப்பொருளாக இருக்கிறது நமச்சிவாயம் என்ற ஒரே ஒரு வார்த்தை தானா. அந்த நாமத்தை நம்ம உச்சரிக்க நம்ம வந்து ரொம்ப நல்லா போய் சேருவோம். அந்த வேதம் 4 நடுமத்தியா இருக்கிறது இந்த நமச்சிவாய நாமம். அந்த நாமம் நமச்சிவாயத்தை சொன்னேன்னா நம்மளுக்கு நன்னெறியை உயிர்ப்பும் அப்படின்றத சொல்றார். அதே கடைசி லைன் என்னது? கடைசி பாடல் வந்து என்னது? நந்தி நாமம் நமச்சிவாயமே. நந்திகேஸ்வரன் சிவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அவருடைய நமச்சிவாயத்தை
சந்தையால் தமிழ் ஞானசம்பந்தன். இந்த மாதிரி ஞானசம்பந்தன் நான் பாடினேன் இல்லையா, இதை மாதிரி இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறோ அவளுக்கு எல்லாருக்குமே எங்க இது சித்தி கிடைக்கும், சிவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு இந்த கடைசி லைன்ல போய் சேர்க்கிறார். பந்த பாசம் அறுக்க வல்லார்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பந்தம் பாசத்தெல்லாம் அறுத்து அவர்கள் சிவனுடைய பதவியை அடைவார்கள் என்று அப்படிப்பட்ட அழகான ஒரு 11 பாடல்களை எழுதி முடிக்கிறார். அதனாலதான் அவரை வந்து கடைசி எழுதிய பாடது முக்தி பாடல்கள் அப்படின்ற பேர். எல்லாரும் இந்த பாடல்களை பாடி இன்னைக்கு நம்ம திருஞான சம்பந்தர் இந்த 3 நாயன்மார்கள் எல்லாரையும் அவருடைய நினைவு கூர்ந்து அவருடைய குரு பூஜை அன்னைக்கு அந்த கோயில்களுக்கு சென்று அந்த நாயன்மார்களுக்கெல்லாம் வணக்கம் செலுத்தி அவருடைய அருளை பெறுவோமாக. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.